சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை மட்டும் நான் பதிவு பண்றேன். தமிழகத்துல 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி அதிகமா இருக்கு. இதனால 60%க்கும் கம்மியா தான் நம்மளால ட்ரக்ஸை டெஸ்ட் பண்ண முடியுதுன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறான். இது எங்க பாதிச்சு தெரியுங்களா? குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்ல அந்த டைஎத்திலின் ஒரு ஃப்ளூயிட் காம்பனன்ட் 500 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. எத்தனை குழந்தைங்க செத்துச்சு? அன்னைக்கு தமிழகம் தலை குனிலையா? ஹைகோர்ட் இது தவறான தகவல். ப்ரூஃப் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து பண்ண வேண்டிய அந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய இது வந்து ஒன்றிய அரசுடைய பங்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு இது கிடையாது. அது வாங்கினது ராஜஸ்தான் அரசாங்கம். அவங்க டெஸ்ட் பண்ணணும். அவங்க டெஸ்ட் பண்ணி அது சரியா இருக்கா இல்லையா, இப்படிப்பட்ட அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு போறேன். ப்ரூஃப் எல்லாம் போடாதீங்க. ப்ரூஃப் எல்லாம் போடாதீங்க. நான் கேக்குறேன், தமிழகத்துல 33% அதிகமா ட்ரக் டெஸ்டிங் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து வேகன்சி இருக்கா இல்லையா? வேகன்சி இருந்தா எப்படி அவன் டெஸ்ட் பண்ணுவான்? எங்க பொருள் விக்கிறோம் டெஸ்ட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. வாங்குறோம் டெஸ்ட் பண்ணோம். விக்கிறோம் டெஸ்ட் பண்ணோம். விக்கிறது நம்ம கிடையாது. நம்ம கிடையாது விக்கல. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? தயாராகுதுங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டுல தயாராகுது. ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு ட்ரக்ஸ். இது என்னங்க புதுசா இருக்கு? தமிழகத்தோட அரசு இங்க இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற கம்பெனி அது. நீங்க இல்லன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், ப்ரூஃப் தரேன், நீங்க போடுங்க. ட்ரக் டெஸ்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கன்வாடி தொழிலாளர்கள் இருந்து ஊனமுற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த போராட்டத்துக்காக பதில் சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு பிரச்சனைக்காவது நான் தீர்வு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை இவ்வளவு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இன்னும் இதுதான் அரசு கேள்வி கேட்கறவங்க எல்லாம் தப்புன்னு சொல்றேன். எனக்கு அர்த்தம் புரியுது.